கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். அடியனை இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையிலிருந்து பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த ஒரு பிரதான வாய்ப்புக்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். நிறைய காரியங்கள் வேதத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். நிறைய காரியங்கள் ஒரு நாள் சொல்லும் போது ஒரு புதிய காரியமாக இருக்கும். ஏன்னா அதான் வேதத்தினுடைய ரகசியம். ஆகையினால இன்றைக்கு பார்க்கக்கூடிய காரியம் முக்கியமான காரியம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். 24. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். போதும். இந்த போன வாரம் நம்ம செய்தி கேட்டோம். யார் செய்தி கொடுத்தா? ஐயா தினகர் ஐயா கொடுத்தாங்க. இல்லை கேட்டோம். அவங்க என்ன பேசுனாங்க? நீங்கள் யாக்கோபில் என்ன சொன்னாங்க? நீங்கள் 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 அவங்க வீட்டுக்காரன் சொல்லக்கூடாது. முதிர்ச்சி, ஓகே, வளர்ச்சி, முதிர்ச்சி, வளர்ச்சி. அப்புறம் வேறு அவங்க முதல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. யார், என்ன, ஏன் எழுதினார், எதுக்காக எழுதினார், எதை நோக்கத்துக்காக எழுதினார், இதுதான் முக்கியம். அதில் அடிப்படை அவர் சொன்ன பேசிக் காரணம் என்ன? நம்ம ஏன்னா ஒருத்தரும் ஒரு காரியம் சொல்கிறோன்னா, நம்ம கேட்குற திராணி இல்லை. நீங்கள்லாம் சொல்லிட்டீங்க. சில பேருக்கு சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க தெரியல போன வாரம் என்ன பேசுனாங்கன்னு சில பேருக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, நம்ம திருச்சபையில் நமக்கு ஒரு ஆண்டவர் நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை நமக்கு யூடியூப்பில் போகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, நமக்கு பர்சனலாக அனுப்புகிறார் ராஜி. அதை யாராவது கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு கேட்பதற்கு திராணி குறைவாக இருக்குது. தேர்ப்பதற்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் பட்டி கேட்டிங்கன்னா, முன்ன டீப்பாக கேட்டிங்கன்னா நாங்கள் மறந்துட்டோம், சரியாக கேட்கல, எங்களுக்கு கேட்டது புரியலை. இதுதான் சொல்லுவேன்னா, கேட்பது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம படித்தோம். நான் போன மாதத்தில் பேசினது தான். அதாவது ஒரு சீசனாக இருக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய தகுதியில் முதலாவது தகுதி அவன் கற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். இப்போ சீசன்னா யார்? ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில் முதலாவது தன் விசுவாசத்தில் வாழ்க்கையில் ஓட வேண்டுமென்றால், விசுவாச வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்றால், கர்த்தரோடு கூட செயல்பட வேண்டுமென்றால், அவன் முதலாவது முதலாவது காரியம் வேதத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் தனக்கு கொடுப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய குணாதிசயம் கேட்கக்கூடிய குணாதிசயம். லிசனிங் பவர் ரொம்ப முக்கியம். நான் இது ரொம்ப எப்போ முக்கியம்னு நினச்சேன்னா, நான் நிறைய ட்ரைனிங் நான் போயிருக்கிறேன். எனக்கு நிறைய ட்ரைனிங்கள் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். அந்த ட்ரைனிங்லாம் போய் வருவதற்கு. அதில் ஒரு மிஷினரி ட்ரைனிங்கில் 6 மாதத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்கே முதலாவது எங்களுக்கு வேரியஸ் சப்ஜெக்ட் கொடுத்து டீச் பண்ணாங்க. அதில் ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு என்னென்னா கம்யூனிகேஷன்னா தொடர்பு கொள்வது, மற்றவருடன் எப்படி தொடர்பு கொள்வது என்பதை பற்றி அங்கே சொல்லப்பட்டு, அதில் முதலாவது பாயிண்ட் லிசனிங் பவர் தேவை. அந்த கம்யூனிகேஷனில் தேவையானது கேட்பது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நாம் கேட்பதுனாலே நிறைய பலன் உண்டு. கேட்காதனால நல்ல எந்த விதமான பலனும் இல்லை, நமக்கு பிரச்சனை தான் வரும். நம்ம ஒழுங்காக கேட்டோன்னா, இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பேசிக்கொள்ளும்போது ஒருவருக்கொருவர்
கேட்பதில்லை. ஒருத்தர் சொல்வதை ஒருத்தர் கேட்பதில்லை. ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தரை பார்த்து பேசுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கணவனை பார்த்து நீ மனைவிகளை நேசி. மனைவியை பார்த்து சொல்கிறாரு, உன் கணவனை கீழ்ப்படி. நம்ம நேரு மாறாயிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இங்கிலீஷ்காரன் காலத்தில் இங்கிலீஷ்காரன் கல்ச்சர் என்னன்னா, அவன் மனைவியை பார்த்து சொல்லுவான், ஐ லவ் யூ மை டியர், அல்லதா ஐ லவ் யூ ஹனின்னுவான். ஆனால் மனைவி சொல்லும், அதுவும் பார்த்து ஐ லவ் யூ டூங்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, அங்கே லவ் யூ டூ சொல்லலை, அவனுக்கு காது கொடு. கீழ்ப்படினா காது கொடு, அவனுக்கு அடிமை இல்லை. நம்ம இந்த காலத்தில் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் காது கொடுக்க விரும்புறது இல்லைங்க. ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் காது அடிச்சுக்குவாங்க. சில நேரத்தில் நம்ம அந்த காது கேட்காம போயிடும். நான் எங்கள் வீட்டில் வெளியே போகும்பொழுது என் ஒய்ஃப் சொல்லி அனுப்புவாங்க, அப்பா வரும்பொழுது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு 3 காரியம் சொல்லுவாங்க. பால் பாக்கிட்டு வாங்க, தண்ணிக்கு சொல்லிட்டு வாங்க, அது வரும்போது அது சொல்லிட்டு வாங்கன்னு. நான் வீட்டுக்கு வந்தோடனே கேட்பாங்க, என்ன எல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு. என்னென்ன சொன்னேன்னு திருப்பி கேட்பேன். நான் பாலுக்கு அவங்க சொன்னால், தண்ணிக்காரன் சொன்னேன், இன்னும் கடைக்கு போக சொன்னேன்னு. இன்னும் 2 பிடிச்சிருப்பேன், 2 முடிச்சிருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, நான் சரியாக காதில் வாங்காதனால. ஐ எம் நாட் லிசனிங் ப்ராப்பர்லி. இந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்ம வேதத்திலேருந்து சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்கறதை கவனித்து கேட்பது. நம்ம வருவது மாத்திரமல்ல, இங்கே வந்து வேத வார்த்தையில் இருந்து சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வாசித்த பிரகாரமாக அங்கே வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அவர் சொல்கிறாரு, 23ஆம் வசனத்தை படித்தோம்னா, என்றார், கேட்பதற்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். ஏங்க ஆண்டவர் கேட்கக்கூடிய காது உள்ளவன் என்று வார்த்தையை போட்டிருக்கிறாரு? இங்கே ஏன் அந்த வார்த்தை கேட்கக்கூடிய காது உள்ளவன் ஒருவன் இருந்தால்? அதே நீங்கள் படித்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேறு விதமாக சொல்லியிருப்பார். பாருங்கள், இங்கே கேட்கிறதற்கு காது. இங்கே வந்து கேட்கக்கூடிய காது உள்ளவன் இருந்தால், இங்கே சொல்கிறாரு கேட்கக்கூடிய காது உள்ளவன் கேட்கிறவன். அதே நீங்கள் வெளிப்படுத்தின விஷயம் சொன்னீங்கன்னா, ஆவியானவர் என்ன சொல்கிறாருனாக்கா, 1ஆம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் இதில் கிட்டத்தட்ட 7 இடங்களில் என்ன சொல்கிறார் ஆவியானவர், சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். இங்கே காது ரொம்ப முக்கியமானது. இங்கே கேட்கக்கூடிய காது ரொம்ப முக்கியமானது. கேட்கக்கூடிய காது உள்ளவன் ஒருவன் இருந்தால் கேட்க வேண்டியது 3 விதமாக ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு போட்டிருக்கிறார். நம்ம கேட்கக்கூடிய காதுன்னா, நம்ம கேட்பதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மனிதனுக்கு மட்டும் கடவுள் விசேஷமாக படைத்திருக்க காது, அது ஒரு கேட்கக்கூடிய காது, கேட்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காது. இப்போ மாம்பழம் அப்படின்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கும்? அது ஒரு சீசனில் கிடைக்கும், அது சாப்பிட்டா இனிக்கும், சில மரம் புளிக்கும் இல்லை? அந்த மாம்பழம்னு சொன்னால் என்ன மாம்பழம்னு சொன்னால் அதுக்கு நமக்கு தெரியும், இந்த மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மாம்பழம் அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறது மாம்பழம் பேர் சொன்னோம். ஏன்னா நம்ம கேட்டு புரிந்து கொள்ளக்கூடியது. அதே இது மிருக ஜீவனுக்கு ஆண்டவர் காது கொடுத்துருக்காரு. அதுங்கள்ட்ட நீங்கள் போய் ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா அதுக்கு புரியுமா? இல்லை, நீங்கள் அந்த டிவியில் பாட்டு பார்க்குறீங்களா, முக்காபில்லா பாட்டு பண்ணால் நமக்கு ரொம்ப சந்தோஷம், கையெல்லாம் தட்டுவோம். அதே அந்த மாட்டுக்கிட்ட முக்காபில்லா பாட்டு போட்டால் அது தலையாட்டுமா? ஆமான்னு இல்லை, அது ஏன்னா அது புரியாது. அதுக்கு கேட்கக்கூடிய காது இல்லை, அதுக்கு சத்தத்தை கேட்கக்கூடிய காது தான் இருக்குது. கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய காது அது கொடுக்கல ஆண்டவர். ஆனால் மனிதனுக்கு விசேஷமாக கொடுத்துருக்குது, தேவன் சொல்லுவதை கேட்கக்கூடிய காதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஆதியிலே ஆண்டவர் அவனை படைத்து ஆதாமை அவனோடு கூட பேச வந்தார், அவனோடு கூட இடைவிட வந்தார், அவனோடு கூட ஐக்கியப்பட வந்தார். அதனால்தான் அவன் பார்த்தீங்கன்னா, அவன் பாவம் பண்ண பிறகு ஆண்டவர் வரும்போது தேவரே சத்தத்தை கேட்டு ஒளிஞ்சிக்கிட்டான்னு போட்டிருக்கு. அவனுக்கு கேட்குது, தேவன் வரார், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு எப்படி அவர் மூஞ்சியில் முழிக்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சான், போய் மரத்துக்கு பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிட்டான். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு சொல்வது, நீ உங்களுக்கு நான் கொடுத்த காது, கேட்கக்கூடிய ஒரு காதை நான் உங்களுக்கு
கொடுத்திருக்கிறேன், அதை பிரயோஜனப்படுத்தி. ஏங்க ஸ்கூலில் பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்றாங்க? ஏன்? அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், அதாவது அதை அந்த அந்த சொல்லிக் கொடுக்குற காரியத்தை, அதாவது மனத்தை ஒருமனப்படுத்தி அதை கேட்கக்கூடிய ஒரு காது இல்லாத இருக்கிறாங்க. இந்த கேட்கும் பொழுது இந்த மனதும் சிந்தனையும் இந்த சத்தத்தையும் கேட்கக்கூடிய இது ஒருமனப்பாடு அங்கே இருக்கணும். ஆகையினால்தான் சில பிள்ளைங்களை என்ன செய்வாங்கன்னா ட்ரெயின் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் செய்கிறது இல்லை. அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் வெளிநாடுகளில் போனீங்கன்னாக்கா பிள்ளைங்களில் கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா, அவங்க கேட்கும்போது சரியாக படிக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு தனி கிளாஸ் வைப்பாங்க. அங்கே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அவங்களை எப்படி கவனிப்பது, எப்படி கேட்பது என்பதை சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ கேட்பதை சொல்லிக் கொடுத்தோன்னா நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியலன்னா அவங்களுக்கு இந்த செவித்திறன், கேட்கும் செவித்திறன் ப்ராப்பராக இல்லை. அதை ப்ராப்பராக அவங்க கேட்குறதையும் அவங்க மனசையும் ஒருமுறைப்படுத்தணும். இப்போ நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம காது இங்கே கேட்கும், நம்ம கண் இங்கே பார்க்கும், ஆனால் மனசு வேறு. சாயங்காலம் போன சபை முடிஞ்சோடனே மட்டன் வாங்கலாமா, சிக்கன் வாங்கலாமா, மீன் வாங்கலாமான்னு அது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு மனசில். அவர் நினைப்பார், இன்றைக்கி எவ்வளோ காசு இருக்குது, எப்போ வாங்கலாம், மட்டன் வாங்க காசு இருக்கா, சிக்கன் வாங்க காசு இருக்கா, மீன் வாங்க காசு இருக்கா, இந்த கான்சன்ட்ரேட் உள்ளே போயிடும். ஆகையினால்தான் நம்ம எந்த கவனித்தாலும் நம்ம வாழ்க்கையில் இந்த கவனிப்பு சிந்தனை சிதறிடுது. நம்ம என்ன கவனித்தோங்கிறதே இல்லை. வாழ்க்கையில் ஒரு அதை முன்னேறணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வேதத்தில் எங்கேயாவது ஆண்டவர் சொல்கிறது தான் கேட்கணும்னு போட்டிருக்குது. ஆனால் மனிதன் சொல்கிறான், நான் கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்டாருன்னு தாவீதுராஜா சொல்கிறாரு. ஆனால் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா பைபிளில் அவர் சொல்கிறத கேட்குறேங்கிறான். யார் அது? சாமுவேல் பார்த்தீங்கன்னா சாமுவேல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் அவனை கூப்பிடும் போது அவன் என்ன உத்தரவு சொல்கிறான்னு பாருங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் இந்த விதமாக சாமுவேல் ஆண்டவர் கூப்பிட்றார். முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். முன்போல சாமுவேலை சாமுவேல் என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அவன் சொல்கிறான், நீ சொல்லு. அந்த ஒரே ஒரு மனுஷன் தான் ஹோல் பைபிளில் நீர் சொல்லும் நான் கேட்கிறேன். மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க? நான் சொல்கிறேன் கர்த்தர் கேட்பார், நான் கூப்பிட்றேன் கர்த்தர் கேட்பார், நான் ஜெபம் பண்ணுவேன் கர்த்தர் கேட்பார், நான் வேண்டுதல் செய்வேன் கர்த்தர் கேட்பார் அப்படின்னு தான் இருக்கிறாங்களோ ஒழிஞ்சு இந்த ஒரே ஒரு மனுஷன்னா சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன ஒரே மனுஷன். ஆகையினால்தான் அவர் ஒரு ஆசாரியராகவும் இருந்தார், ஒரு தீர்க்கதரிசியாக வந்தார். அவருக்கு 2 பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. யாருக்கு? சாமுவேலுக்கு. என்ன? ஆசாரியனாகவும் இருந்தார், ஒரு சிறந்த ஆசாரியனாக இருந்தார், சிறந்த தீர்க்கதரிசியாகவும் விளங்கினார். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ப்ராஃபட் இன் இஸ்ரேல் தேசத்திலே ஒரு சிறந்த ஒரு யூதா தேசத்திலே அவர் சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக வாழ்ந்தார். அது மட்டும் ஒரு ஆசாரியனுமாக இருந்தார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை நாம் கேட்கும் பொழுது எந்த விதத்தில் கேட்குறோம்? நீங்கள் கேட்கும்பொழுது சில என்ன செய்வோன்னா, கேட்கும் பொழுது நமக்கு பிடிக்காத பேசினாங்கன்னா காதை மூடிடுவோம், கேட்கவே மாட்டோம் இல்லையா? ஆனால் நமக்கு பிடிச்சது மட்டும் பேசுனா ரொம்ப காதை திறந்து கேட்போம். அடுத்தவங்க யாராவது நம்ம கூட சேர்ந்து திட்டினாங்கன்னா ரொம்ப ரசித்து கேட்போம், அதை மறக்காமல் கேட்போம். மற்றவங்களுக்கு நல்லது சொன்னாக்கா காதை மூடிக்குவோம், அவங்கள பற்றி தான் நமக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் மற்றவங்கள குறை சொல்லும் போது காதை ரொண்டை தீட்டி வச்சுட்டு கேட்போம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எதை கேட்குறாங்களே இல்லையோ, எங்கள் வீட்டில் இந்த இருக்கவங்க நான் பார்க்குறேன், இந்த சீரியலை ரொம்ப நல்லா கருத்தாக பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது அதில் ஒன்று கூட மறக்காது. அவங்க பேசிக்குவாங்க, வாசல் பக்கத்தில் நின்று பேசிட்டோம், கேட்பது காதல் விழும். அவங்க சொல்லுவாங்க, ஏய் வாடி பார்க்கலாம், சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். போன வாரம் நடந்தது தொடர்பு சொல்லுவாங்க, இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம திருச்சபையில் வரோம், போன வாரம் என்ன செய்தி கேட்டோம் அதை வீட்டில் போனோன்னு மறந்துடுவோம். இந்த வாரம் என்ன கேட்க போகிறோங்கிறது எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்த்தா வந்தோம்.
எத்தனை பேர் நான் செய்தியை கேட்கணும்னு வந்தோம்? கை தூக்கணும் தயவுசெய்து. புரியுதுங்களா? நம்ம எதுக்கு வரோம்? இன்றைக்கி நேற்று ஆயத்து பண்ணோமா? ஆண்டவரே நான் திருச்சபைக்கு போகிறேன், போன வாரம் இந்த செய்தி கேட்ட சாமி, ஆண்டவரே இந்த வாரம் என்ன கேட்க போகிறேன், எனக்கு அந்த வார்த்தைகள் என்ன விதமான ஆண்டவர் பேச போகிறாரு, இதெல்லாம் நினைச்சாதான் நம்ம கேட்கக்கூடிய காது கரெக்டாக இருக்கும். நம்ம மனசில் அது படியும், கேட்கக்கூடிய வார்த்தைகள் மனசில் படியும், இல்லாட்டி மனசில் படியாது. அது மனசில் படியாட்டி நம்ம அந்த ஆண்டவர் சொன்னபடி கேட்க மாட்டோம், ஆண்டவர் சொன்னபடி செய்ய மாட்டோம். சரியான காது கேட்கக்கூடிய காது இருந்தால் ஆண்டவர் சொன்னது மனசில் படியும். அதை மனசில் படிந்த மட்டும் இல்லை, படிந்ததை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதன்படி நடக்க வைப்பார். நம்ம அதுக்கு தான் காது கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், கேட்கக்கூடிய காது உள்ளவன் ஒருவன் இருந்தால் அவன் கேட்க கடவன். சாரி, என்னோட த்ரோட் ப்ராப்ளம். ஓகே, புரியுதா? ஆகையினால நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு கூட நம்ம கம்யூனிகேஷன் சரியாக பண்ணுறதில்ல, சரியாக சொல்லி கொடுக்குறதில்ல. நம்ம கரெக்டாக நம்ம கவனித்தோன்னா நம்ம பிள்ளைங்களை கவனிப்போம். இன்னொன்று நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, படிக்க போகிறோம். சில நேரங்களில் நமக்கு அவங்க சொல்லும் போதே அது பிடிக்காது. ஏன் அதை நமக்கு சொல்கிறார்? இதை கேட்டு கேட்டு பிடிச்சி போச்சுனுவோம். இதை நீங்கள் சொல்லியே பிடிச்சி போச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் கேட்டு உணரல அவங்க சொன்னதை, இல்லையா? இந்த 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 ரிலேஷன்ஷிப்பில் கேட்கக்கூடிய ரொம்ப எந்த ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸு, கணவன் மனைவி, தகப்பன் பிள்ளை, பிள்ளை பெற்றோர், நண்பர்கள், உற்றார் உறவினர், இவர்களுக்கெல்லாம் நம்ம கம்யூனிகேஷனில் நம்ம பேசுவதை உணர முடியாத காரியங்களை சொல்லுவோம் சில நேரங்களில். புரியுதா? இன்றைக்கி சபைக்கு வானாக்கா எத்தனை பேர் சபைக்கு வராமல் போகிறாங்க, லீவ் போட்டுட்டு. சபைக்கு வர்றது முக்கியமானு நம்ம சொல்லி கொடுக்குறோம், இன்னும் காதில் வாங்கலை. அங்கே வாங்கினா போயிருக்க மாட்டாங்க, இல்லையா? சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட். நான் இந்த ஊழியத்தை வரதுக்கு முன்னாடி நான் கம்பெனி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு ஃபுல் மெயின்டெனன்ஸ் என்னுடைய இன்சார்ஜ். சண்டேயில் தான் அங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏன்னா மற்ற நாளில் பண்ண முடியாது. சனி ஞாயிறு வரைக்கும், சனிக்கிழமை மண்டே டு சண்டே, சாட்டர்டே எங்களுக்கு ஒர்க்கிங் டே. அப்போ சொல்லுவார் எங்கள் பிரின்ஸிபல், சண்முகம் நீங்கள் கட்டாயம் தான் சொல்லேன், நான் 10 மணிக்கு மேலே தான் சார் வரேன், என்ன வச்சிங்கன்றுவேன் நான். ஆகையினால என்னால் எல்லோரும் 10 மணிக்கு வருவாங்க, அவங்களுக்கு சந்தோஷம். 8 மணி 8:30 மணிக்கு வரவங்க 10 மணி, என்னால் அவங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சி. 10லேருந்து 4, இல்லாட்டி 8லேருந்து 2. அப்போ எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. காரணம் என்னென்னா, நமக்குன்னு ஒரு பிரின்சிபிள் கடவுள் கொடுத்துருக்கிறார், ஒரு வாழ்க்கை நோக்கத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். அந்த நோக்கத்தை செயல்படணும்னா அவருடைய சத்தத்தை வாரம் ஆரம்பிக்கும் போது கேட்கணும். அதை கேட்க நம்ம மனதுள்ளவராக இருக்கிறோமா? இல்லை, எத்தனை பேர் லேட்டாக வரும்? எத்தனை தடவை பா சொல்லிட்டாரு, ராஜு சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன். இன்னும் எத்தனை மணிக்கு வரோம்? 9:15 வரோம், இல்லையா? வரமா இல்லையா? ஹலோ, இருக்கீங்களா? 8:30 மணிக்கு நாங்கள் ஒரு 10 பேர் தான் உட்காந்துருக்குறோம். எனக்கு ஒரு நாள் கூட லேட்டாக வரணும்னு எனக்கு மனசில் தோணாது. இல்லை, நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், இல்லையா? அடுத்து சண்டே ஒரு நாள் லீவு தான். இங்கே இன்னொன்று எனக்கு வருத்தம் என்னென்னா, சபையில் பொறுப்பில் இருக்கவங்க வரதே கிடையாது. காணணும், நிறைய பொறுப்பில் உள்ளவங்க காணும். இங்கே மொத்தமே பொறுப்பில் உள்ளவங்க 4 பேர் தான் இருக்கணும், 5 பேர் வந்திருக்கிறாங்க. மொத்தம் 4 பேரை காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல. காரணம் என்னென்னா, they don't listen from God. ஆண்டவர்கிட்டருந்து கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், இது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குமா இருக்குது. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள், நாங்கள் தகப்பனுக்கு பிள்ளை கீழ்ப்படியில்லைன்னா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ஆகையினால நமக்கு இந்த கேட்குறதுல ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய காரணங்கள் நமக்கு இருக்கிறது. கேட்குறது என்பது பழைய ஏற்பாடில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். 2 இடத்துல சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஆண்டவரும் அதே வார்த்தையை தான் சொல்கிறாரு. ஒரு இடத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேலே கேள்,
அப்படிங்கிற வார்த்தையை அங்கே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? கேள்னு சொல்லிட்டு, உன் தேவனாய் கர்த்தரை முழு மனதோடும் முழு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அது புதிய ஏற்பாடு ஆண்டவர் சொன்னார், அன்பு கூர்ந்து நீ உன்னிலே வந்து அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறுவாயாக. இது ரொம்ப முக்கியமான. என்னைக்கு ஆண்டவர் ஏன் சொன்னான்னா, இஸ்ரவேலுக்கே அன்பு கூறிய மேலே அவர் சொன்னதை நம்ம கேட்கல. கேட்டிருந்தா நிச்சயம் அவர் மேலே அன்பு கூர்ந்திருப்போம். அவர் மேலே அன்பு கூர்ந்தா ஒழுங்காக சபைக்கு வருவோம், சபைக்கு சரியான நேரத்துக்கு வருவோம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் படித்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் இந்த அதை நம்ம படித்தோம் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறாரு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார். அதை படிச்சிடும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அவ்வளோதான் பழைய ஏற்பாடில். புதிய ஏற்பாடில் படித்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், நீர் உன்னில் அன்பு கூறுவது போல பிற சேர்த்துருக்கார் ஆண்டவர். இப்போது நம்ம இஸ்ரவேலே கேள், ஜனமே கேள், என் ஜனமே கேள், விசுவாசியை கேள், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உன்னில் அன்பு கூறுவது போல. இதை செய்யறதுக்கு தான் நமக்கு காது கொடுத்து சொல்லியிருக்கிறார். இதை எத்தனை தடவை கேட்டு அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து இதை திருச்சபையில வந்து உட்காந்துருக்குறோம். இன்னொன்று எனக்கு ரொம்ப துக்கமான காரியம் என்னென்னா, இங்கே நம்மளை ஒரு மூப்பர்னு போட்டு வச்சுருக்கிறோம். அந்த மூப்பர் தான் எல்லா வேலையும் செய்கிறார், ஒருத்தரும் வரதில்லை. யாராவது அவருக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஐயோ, என்னோட சகோதரன் பாவம் ஒவ்வொருவனும் 52 வாரம் போன வருஷம் வந்து நமக்காக லைட்டை போட்டு ஃபேனை போட்டு டேபிளை தொடச்சி எல்லாத்தையும் தொடப்பார். வந்தோடனே பார்த்தேன் நான் வந்துடுவேன் 8 காலுக்கு. அவர் 8 மணிக்கு வந்துடுவார். அவருக்கு வந்து என்னைக்காவது ஐயோ நம்ம பையன் நம்ம சகோதரன் கஷ்டப்படுறானே வந்து ஹெல்ப் பண்ண யாராவது செஞ்சுருக்கீங்களா? அல்ல கேட்டிருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு சர்ச்சை பற்றி ஞாபகம் இருக்காது. சர்ச்சுக்கு புறப்பட்டோம்னா சர்ச்சை பற்றி ஞாபகம் வரும். அது வரைக்கும் மறந்துருக்கும் அது எந்த திசையில் இருக்குதுன்னு கூட. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு நீ கேளு. அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல்கிட்ட இன்னொரு வருத்தமாக சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லும்போது அவர் வித்தியாசம் சொல்கிறாரு. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இந்த விதமாக ஆண்டவர் கூறுகிறார், இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, ஆமாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, பிளெஸிங் சபையே, நான் சொல்வதை கேள். அங்கே சொல்கிறாரு யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேளுங்கிறாரு. இங்கே சொல்கிறாரு என்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, பிளெஸிங் சபையின் மெம்பரே, நான் சொல்வதை கேள், ஆவியார் சொல்வதை கேள். இல்லையா? கேட்கறதே கிடையாது. எனக்கு நிறைய மறதி உண்டு, மறந்துடுவேன். ஆனால் கோயிலுக்கு வரத வேண்டி மறக்கிறது இல்லை. அது என்ன அது மறக்காது. ஞாயிற்றுக்கிழமையில் 1ஆம் தேதியில் எல்லா நாளும் என்னென்னு என்னோடய உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். 5 மணிக்கே எழுந்திருவேன். அன்றைக்கி தூக்கம் வராது. காரணம் என்னென்னா, என்னுடைய ஆண்டவர் எனக்காக காத்திருக்கிறார். எங்கே? திருச்சபையில். அவர் சமூகம் இங்கே இருக்குது. நான் பேசுகிற அவர் கேட்டுகிட்டு இருக்கார். நீங்கள் உட்காந்து கேட்குறத அவர் கேட்டுகிட்டு இருக்கார், பார்த்துக்கிட்டு இருக்கார். தேவனுடைய பிள்ளை, தேவனை நம்ம அசட்டை பண்ண கூடாது. அதுதான் நமக்கு வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. ஆகையினால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி கவனிக்கணும், எப்படி கேட்பது. அதில் திருத்தமாக யாக்கோபின் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் கேட்பதை பற்றி. ஆகையால் என் பிரியமான சகோதரரே,
யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் கேட்பதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அப்படி உள்டாவாக இருக்கும், தலையிலா. கோபிப்பதற்கு துரிதமாயும், அதுக்கு இந்த மாதிரி என்ன இருக்குது? கேட்பதற்கு துரிதமாயும், சரி, நம்ம இப்படி தலைகளாக இருக்கும். கோபிப்பதற்கு துரிதமாயும், பேசுவதற்கு தீவிரமாயும், அப்புறம் கேட்பதற்கு தாமதமாயும், தலைகளாக இருக்கணும். அப்படி தானே இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் மணி நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் கேட்கல, பிள்ளைகளை பெற்றோருக்கு நீங்கள் கேட்கல, உங்களுக்கு ஒருத்தர் கேட்கல, லிசன் பண்ணலைன்னா கர்த்தருக்கு லிசன் பண்ண முடியாது. கர்த்தர் சொல்கிறத கேட்க முடியாது. இது சார் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே விரோதமாக பார்க்குறோம். சில பேர் விரோதமாக பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாத்தையும் அடைச்சிக்குவாங்க, யார்த்தையும் பேச. காரணம் நம்ம சரியாக கேட்டோன்னா சரியாக செய்வோம். ஆகையினால் இங்கே சொல்லியிருக்காரு, அவர் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவத்தை சொல்கிறாரு. அந்த யாக்கோபு அந்த அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு? கேட்பதற்கு தீவிரமாயும். அப்படின்னா கவனமாக கேட்கணும், வசனிப்பாக கேட்கணும், தயவாக கேட்கணும், பொறுமையாக கேட்கணும், இல்லையா? இந்த கேட்பது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செய்கிறாரு, பேசாதீங்க, தபார்னு பேசிடாதீங்க. நீங்கள் கேட்கும்போது பேசாதீங்க. நம்ம கேட்குறோன்னா அது கேட்குறதுக்கு என்ன அடையாளம்னா, நம்ம பேசாமல் இருப்பது தான் கேட்குறதுக்கு அடையாளம். அது மட்டும் இல்லை, மட்டும் இல்லை, 2-3 காரியம் நம்ம அவர் சொல்லியிருக்காரு அனுபவத்தில். 1 கேட்குறது, 2 பேசுறது, 3 கோவப்படுறது. இது 3 ஒன்றாக வரும், மாறி மாறி வராது. ஆகையினால ஒருத்தர் பேசும்போது நம்ம கேட்குறோமா? சில நேரங்களில் எங்கள் வீட்டில் எப்படி பேசிக்கோன்னா, எங்கள் ஒய்ஃபு கோவம் வந்துடுச்சின்னு வச்சிங்களேன். உங்கள் வீட்டில் இப்படி நடக்கன்னு தெரியல, சில வீட்டில் நடக்கலாம். அவங்க என்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னா, கிச்சனில் இருப்பாங்க, கடப்பட விட்டுவாங்க. அப்படின்னு அர்த்தம் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஏதோ சொல்கிறாங்க. அன்பா பாத்திரத்தெல்லாம் உருட்டி கிருட்டி இங்கிலீஷ் ஏதாவது என்னென்ன வார்த்தையெல்லாம் அவங்க தெரியாது. மாத்திரம் என்ன பாத்திரம் உருளுன்னு அது இல்லையா சொல்ல. அப்போ நான் என்ன நினைக்கணும்? ஆஹா, என்னுடைய மனைவி ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. நேராக போய்டுவேன், நேராக கிச்சனுக்கு போய் என்னவா சொல்லுமா அப்படின்னு கேட்பேன். அவங்க வேகமாக 2-3 பாத்திரத்தை ஊற்றுவாங்க. இதுதான் சொல்கிறேன்னு. கணவன்மார் தான் மனைவியை ட்ரெயின் பண்ணணும். மனைவியை குறை சொல்லக்கூடாது. கணவனை புதுசாக கல்யாணம் பண்ணவங்களே, கணவன் தான் மனைவியை ட்ரெயின் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆதியாகமத்தில் பின்னாடி போனீங்கன்னாக்கா 3ஆம் அதிகாரம் 15 சொல்கிறாரு, உன்னை அவன் ஆண்டு கொள்வான். ஆதாம் ஆண்டு கொள்வார். ஆண்டு கொள்வான்னு என்ன அர்த்தம்னா, பெரம்பெடுத்து அடிக்கிறது இல்லை, அவளை திட்டுறது இல்லை, அவளை கோய்த்து கொள்வது இல்லை. ஆண்டு கொள்வானால் தன்னுடைய மனைவியை டெவலப் பண்ணுவான். அவளுக்கு தெரியாததை சொல்லி கொடுத்து குடும்பத்தில் அவளை உருவாக்குவது தான் கணவனுடைய பொறுப்பு. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை ஆண்டு கொள்வாய். யூ ரூல் ஓவர் யுவர் வைஃப். ரூல் ஓவர்னா ஆண்டு கொள்வாய். ஆண்டு கொள்ளுன்னா டெவலப். எப்படின்னா, நம்ம நாட்டை யார் டெவலப் பண்ணுறா? பிரதம மந்திரி நம்ம நாட்டை ஆளுறாருன்னா, நாட்டை ஆளுகிறாருன்னா, இஸ் டெவலப்பிங் மை கண்ட்ரி. பிரதம மந்திரி நம்ம நாட்டை முன்னேற்றி கொண்டு போகிறார். அந்த முன்னேற்றம் யாருன்னா, கொண்டு போவதற்கு காரணமாக இருக்கிறவர் கணவன்மார். கணவன்மார் முதலாவது தேவன்கிட்ட செவி கொடுக்கணும், வேதத்தை படிக்கணும், தேவன்ட்டு இந்த கேட்டு செய்தியை அறிந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு கதை உண்டு.
முல்லா நிறைய முல்லா கதைகள் நான் படிப்பேன். நிறைய கதைகள் அதெல்லாம் படிக்கும்போது ஒரு முல்லா ஒரு கழுதை வச்சிருக்கிறாரு. அந்த கழுதையில தான் போவார் அவர் ஊர்வல எங்கேயாவது. அவருக்கு அதான் வாகனம். நம்ம வெளியே மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிற மாதிரி அவருக்கு அது வாகனம். அதில் ஏறி தான் அந்த ஊர்வல போவார். அப்போ போகும்பொழுது அந்த கழுதையில் ஏறி உட்காருந்து ஒரு நாள் போகிறாரு. போகும்போது வழியில் ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் ஃப்ரெண்டு. என்ன முல்லா எங்கே போகிறீங்கன்னு ஒன்றுமே போயிடுறாரு. அப்புறம் இன்னொரு நாள் அவர் கழுதையில் எங்கே போகிறாரு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு பார்க்குறாரு, இல்லை அதே ஃப்ரெண்டு பார்க்குறாரு, முல்லா எங்கே போகிறீங்கன்றாரு. சத்தம்லாம் போயிடுறாரு. அப்புறம் ஒரு நாள் நடந்து போகிறாரு முல்லா. அப்போ அந்த அதே ஃப்ரெண்டு கேட்குறாரு, முல்லா எங்கே போகிறீங்கன்னு. நான் போஸ்ட் போகிறேன் அப்படிங்கிறாரு. ஏயா 2 நாள் கழுதையில் போனேன், நான் சொன்னதுக்கு கேட்டதுக்கு பதிலை சொல்லாமல் போனேன், இன்றைக்கி பதில் சொல்லி என்ன விசேஷம். ஏன் கழுதை நான் சொன்னால் கேட்காது. நான் ஏறி உட்காருவேன், நான் போவேன்னு சொல்லிட்டு போகாது, அது கீழ்ப்படியாது. அது போகும். நான் அது மேலே ஏறி உட்காந்து எங்கே போகுதோ அந்த வேலையை முடிச்சுன்னு வந்துடுவேன் அங்கேருந்து. இப்போ நான் ஏறி உட்காந்து பஸ் ஸ்டாண்ட் போனால் அங்கே இருக்க வேலையில் முடிச்சுட்டு அது ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்துடும். இல்லை நான் ஏறி உட்காருவேன் ரயில்வே ஸ்டேஷன் போனால் அங்கே இல்லை வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா அது கேட்காது. அதே மாதிரி தான் நம்ம அனைவரும் இருக்கிறோம் குடும்பத்தில். என்ன கணவன் சொல்ல கேட்க மாட்டாங்க, மனைவி இழுத்துட்டு போவாங்க. இல்லை கணவன் இழுத்துட்டு போவார், யாராவது ஒருத்தர் இழுத்துட்டு போவோம், அதை கேட்க மாட்டான். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இந்த செவி கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியமான காரியம். அதில் நீங்கள் கேட்கும்போது துரிதமானா கவனித்து கேட்கணும், பொறுமையாக கேட்கணும். 2வது பேசக்கூடாது. தவறுன்னு கேட்டுட்டு உடனே பேசாதீங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை என் பையன் சொல்லியிருக்கிறான், அவன் கேட்கணும். ஒரு பையன் ஒன்று முரட்டுது, நான் வீட்டில் எனக்கு ஏதாவது வாங்கித்தானு, இல்லை ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கித்தானு சண்டை போடுறான். அப்பாட்ட காசு இருக்காது. அது எப்படி நீங்கள் பொறுமையாக கேட்பீங்க? அங்கே தான் கேட்கணும். மகனே மோட்டர் சைக்கிள் வாங்கணுமா, என்ன மாதிரி வேணும், ஏது மாதிரி வேணும் சொல்கிறான்னு கேட்டுக்கணும். சரி அப்படியா வாங்குவோம். அதுக்கு நீங்கள் சொல்லும் பதில் ஜெபம் பண்ணுவோம்ப்பா, ஆண்டவர் தருவார், நிச்சயம் வாங்குவோம் போல கேட்காது. எனக்கு இன்றைக்கே கொடுங்க. அது ஏன்னா நம்முடைய கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்க தான் தகப்பனுக்கு வேண்டிய பொறுமை. கோவப்படக்கூடாது. நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டியாடா, அப்பா வாங்கி தர மாட்டாரா, உனக்கு தெரியாதா, அது கோபம். இங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கோபப்படாதீங்க, ஆகையினால் உங்கள் கோபம் தேவையில்லாத கோபம். இன்னொன்று வாழ்க்கையில் இந்த கேட்குறது மாதிரி செய்யக்கூடிய காரியம் ஒன்று வேதத்தில் போட்டிருக்குது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் ஒரு காரியத்தை சொல்லுது. காரியத்தை சொல்லுறதை கேட்க முன் உத்தரவு சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உத்தரவு சொன்னால் நீங்கள் யாரா? ஆமாங்க. நீங்கள் எப்பொழுதும் கேட்குறது முன்னாடி பிள்ளைங்களுக்கு பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் புத்தியின்னு அர்த்தம். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அதனால் கேட்கப்படுறது எந்த நேரத்திலையும் முந்திக்கிட்டு சொல்லக்கூடாது. ஆகையினால்தான் வசனத்தை நம்ம கேட்கும்போது என்ன செய்யணுனாக்கா, வசனத்தை கேட்பதற்கு நம்ம செவியை சாய்த்து கொண்டிருக்கணும். அந்த செவியை சத்தத்தை, வேத சத்தத்தை தான் அதிகமாக கேட்கணும் இல்லையா? நீதிமொழிகளில் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிப்போம். என்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறோமோ அப்போ யார்? பைபிள் சொல்கிறது தேவனுக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். இங்கே என்ன சொல்லியிருக்கு படிங்கம்மா? ஞானம் செவி கொடுப்பலோ வேணும் ஞானம் உள்ளவன். ஆலோசனைக்கு, கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா நம்ம யார்? ஞானவான். தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மளை உண்டாக்குனதற்கு ஒருவருக்கொருவர் செவி கொடுப்பதற்காக. பெற்றோரை உண்டாக்குனது பிள்ளைகள் செவி கொடுப்பதற்காக, சொந்தக்காரன் உண்டாக்குனது செவி கொடுப்பதற்காக, சபையை உண்டாக்குனது செவி கொடுப்பதற்காக. நாம் இந்த கற்றுக்கிட்டோன்னா நிச்சயம் நம் வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நமக்கு உதவி செய்வார்.
எந்த விதத்தில் நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று. டைம் ஆகிடுச்சு, கடைசியாக முடிச்சிடுவோம். யாருக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார்? ஒரே ஒரு வசனம். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் சங்கீதம் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தை படித்து முடிச்சிடுவோம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்குறாரு. நீங்கள் சும்மா கேட்க மாட்டாருங்க. தயவுசெய்து நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் இதெல்லாம் கேட்டுறாரு. நோ 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 நோ. அவர் நீதிமானை கேட்டது உடனே கேட்குறார். நீங்கள் நீதிமானாக இருக்கணும்னா உங்களுக்கு நல்ல செவி வேணும், நல்ல கேட்குற எண்ணம் வேணும், கேட்கணுங்கிற ஒரு சிந்தனை வேணும், நம்மளை கேட்க தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார்கின்ற நினைவு வேணும். இருந்தால் நம்மளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்ற ஜெபம் பண்ணுவோம்.